இதனால் தியானத்திற்காக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25, 26 மற்றும் 5ஆம் அதிகாரம் 1 3 வரை வாசிக்க மிக கவனம். இதனால் நம்முடைய தலைப்பு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்ஸ்டேட் ஏன்னா நிறைய இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறதுனால தான் இந்த டாபிக் இப்படி கொடுக்குறேன். ஓகே, என்னோடு கூட வாசிப்போம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதாமின் வம்ச வரலாறு. போதும். இதற்கு முன்பதாக ஆதாமினுடைய சரித்திரத்தில் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று இல்லை. கிட்டத்தட்ட சேர்த்து பிறக்கும் பொழுது ஆதாமுக்கு வயசு என்ன? அப்படியே அங்கே இருக்கு பாருங்களேன், சும்மா சொல்லுங்க. சேர்த்து பிறக்கும் பொழுது ஆதாமுக்கு வயசு என்ன? 130 வயசு. அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு 130 வருஷம் தேவனை அறிகிற அறிவே இல்லாமல் அவனவன் போக்கில் கடவுளை அவன் வணங்கினான். சேர்த்து பிறக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஆதாமனுடைய வம்சம் முழுவதுமே தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பணிந்து குனிந்து அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். இப்பொழுது 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். தேவசாயலாக உண்டாக்கினார். யாரை? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். என்னோடு கூட ரொம்ப அழகாக நோட் பண்ணணும். அங்கே ஒரு நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று அங்கே இருக்கிறது. அதனால தான் அங்கே நோட் பண்ண சொல்கிறேன். ஓகே, என்னோடு தொடர்ந்து. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஓ, மனுஷர் என்று பெயரிட்டார். அப்புறம் ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாமை பற்றி இப்படி சொல்கிறது. He created them male and female and blessed them and called them mankind in the day they were created. And Adam lived 130 years and begot a son in his own likeness. ஆனால் ஆதாமை எப்படி சிருஷ்டித்தார்? This is the book of the genealogy of Adam in the day that God created man. He made him in the likeness of God. தேவனுடைய விருப்பத்தின்படி தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் இப்பொழுது ஆதாம் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறான். அவனுக்கு என்ன சொல்லுது? என்ன சத்தமே இல்லையா? அவனுடைய சாயல். ஸோ இங்கே நான் நிற்க விரும்பலை. ஏன்னால் இப்போ தான் நிறைய பேருக்கு இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி தெரியறத நான் உணர்கிறேன். இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் எத்தனை பேர் மீன் பிடிச்சி பழக்கம் இருக்குதுன்னு தெரியல. நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது மீன் தூண்டிலெல்லாம் கிடையாது தம்பி, கையில் பிடிப்போம். இந்த விரால்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் மேலே வரமாட்டாங்க. அவங்கெல்லாம் எங்கிட்டனா சேத்துல புதைச்சிட்டு இருக்கோம். அப்போது நாங்கள் காலில் தான் அதை தடவி பார்த்துட்டு மிதிக்கணும். மிதித்தால் அப்படியே தடுமாறுறது ஸ்ட்ராங்காக பிடிச்சு பார்த்தால் சிலது பாம்பாக கூட இருக்கும். அதுபோல் இந்த வசனத்துக்கு
வரும்பொழுது இங்கே ஏதோ இருக்கிறது மாதிரி தேவ வேத வசனத்தை தியானிக்கிறவர்களுக்கு தெரியும். இது ஏதோ சம்திங் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த இடத்துல தோணுது ஏதோ ஒன்று அகப்படுதுங்கண்ணே? சத்தமே இல்லை. ஓகே, எனக்கு நேரம் இல்லை. அதனால் நான் படித்த அந்த வேத பகுதியை 25, 26, 4ஆம் அதிகாரம் அதை மட்டும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஓகே, ஆதாம் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக அதுதான் இன்ஸ்டேட், பதிலாக, அதனால் அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இங்கே ஒரு தலைப்பு வைக்கணும். என்ன தலைப்பு என்று சொன்னால், இப்போ சேத்தை பற்றி படிக்கணும்னு சொன்னால், சேத்தை பற்றி வேதத்தில் 3 இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல ஒன்று இருக்குது. 1 நாளாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இருக்குது. நீங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும் சேத்து வம்சம். அவ்வளோதான், வேறு எங்கேயும் இல்லை. சேத்தை பற்றி வேறு எதுவும் இல்லை. ஆனால் சேத்தை பற்றி தியானிக்க அது மகா பெரிய ஆழம் கொண்ட பொக்கிஷம் நிறைந்ததாக இருக்கிறது. ஏனால் அந்த ஆழத்தில் இறைவன் இயேசு இருக்கிறார். கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு யோசிப்போம். இது உங்கள் வாழ்வுக்கான சிந்தனை. இதுக்கு ஒரு தலைப்பு, இந்த 25, 26க்கு ஒரு தலைப்பை நான் வைக்கிறேன். அது மரணத்திற்கு பதிலாக. The first topic, எதற்கு பதிலாக? பதிலாக. ரெண்டாவது ஒன்றை பார்க்க போகிறோம். தலைப்பை நான் முன்னாடியே கொடுத்துடுறேன், அப்புறம் நம்ம செய்திக்கு போகலாம். யாருக்கு தெரியும், நேரம் இல்லாவிட்டால் துண்டை காணும் துணியை காணும் மடித்து ஓரம் கட்டிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அது என்னுடைய சுபாவம், அவ்வளோதான். எனக்கு டைம் தான் முக்கியம். வேலை முடிஞ்சதோ இல்லையோ, நேரம் முடிஞ்சிடுச்சேன்னா நான் அங்கே இல்லை, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அப்படியே யார் கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால தான் நான் தலைப்பெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். செகண்ட் ஒன், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12, 13 வாசிக்கலாம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கவனிச்சிங்களா? நம்ம காலையில் ஒரு டயலாக் ஒன்று படித்தோமே, நல்லவனுக்கு, நல்ல கிறிஸ்தவனுக்கு என்ன டாபிக் போட்டல, இந்த இடத்துக்கு தான் அது பொருந்தும். கடந்த காலம் சரியாக்கப்பட்டது, ஆகவே அவனுக்கு நிகழ்காலம் பாதுகாப்பானது. பாதுகாப்பாக இருக்கிறவனுக்கு வருங்காலம். அப்படி பக்கத்தில் ஒரு பிளஸ் பண்ணிடுங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். என் அன்பு குடும்பங்களே, என் அன்பு சகோதர சகோதரியே, கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். அது சரியாக்கப்பட்டிருந்தால் நிகழ்காலம் பாதுகாப்பானது. பாதுகாப்பானவர்களுக்கு நிச்சயம் வருங்காலம். தம்பி, நிச்சயம் வருங்காலம். அவ்வளோதான். பாதுகாப்பாய் கடந்த காலத்தை 3 நாள் கடந்து வராரு ஆபிரகாம். கவனிச்சுக்கிங்க, 3 நாள் கடந்து வந்த ஆபிரகாம் பாதுகாப்பாக வந்துட்டாரு. இப்பொழுது நிகழ்காலம் அவருக்கு வந்திருக்கு. இப்போ பலி கொடு, கத்தியை தூக்கிட்டாரு. இப்போ நிகழ்காலம் எப்படி இருக்கு அவருக்கு? பாதுகாப்பாக இருக்கு. கத்தி போடாத, பாதுகாப்பு வந்துடுச்சாங்க, செக்யூரிட்டி வந்துடுச்சு. கத்தி போடாத. அடுத்த வசனத்தை திரும்பி பாரு, என்ன இருக்கு படிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பாதுகாப்பு பார்த்தபோது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பாத்தியா உங்களுக்கு? கடந்த காலம் எப்படி இருக்குது ஆபிரகாமுக்கு? அவன் கொஞ்சம் கிறுக்கு பண்ணியிருந்தா கூட காலி, தோத்துறான். என்னன்னா பிள்ளை ஓகே, பாதுகாப்பாக வந்துட்டாரு. நிகழ்காலம் அவருக்கு, கடந்த காலம் சரியாக்கிக்கிட்டாரு, நிகழ்காலம்
பாதுகாப்பு. இப்போ அதுக்கு அப்புறம் நீ பயந்த ஒன்று தெரியணும், எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இப்போ எதிர்காலம் எப்படி இருக்கு? ஓகே, பிரசங்கிமார்களுக்கு இந்த இடத்த நான் விட்டுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் மேய்ஞ்சிக்கிங்க. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டேன். இப்போது இந்த இடத்துக்கு ஒரு தலைப்பு நான் கொடுக்குறேன், சோதனைக்கு பதிலாக. ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் தலைப்பு கொடுக்குறது புரியுதா? இப்பொழுது என்னுடைய பேரனை நான் வளர்த்துட்ருக்கிறேன். என்னென்னா, அவனுக்கு இன்ஜினியரிங் நாலேஜ், ஒரு காரை உடைச்சி என்ன பண்ணணும், ஒரு மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி வீடு செய்யுது, இதை எப்படி சொப்பு செய்யுது, என்னென்னா சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும், இதெல்லாமே டிவியில் பார்க்குதுங்க பசங்க. நோ, அது லைவாகவே என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், காட்டணும். இது என்ன, இது எப்படி, இந்த ஒயர் எப்படி போகுது என்ன சொல்லி பிள்ளைங்களோடு கூட கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லி கொடுத்தோம்னால் அது மனசில் தங்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும், நான் சொல்லி கொடுக்குற விஷயம், பிள்ளைகள் இன்றைக்கி கார்ட்டூன் பார்க்குறாங்க. அதில் அந்த கார்ட்டூனில் ஹீரோ மனசில் தங்கிடும் அந்த பிள்ளைகளுக்கு. உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ஏன்னா அவன் பார்க்குற ஹீரோ என்ன பண்ணிடுச்சு, ஆமாம் 8 கால் பாய்வான், அப்படியே இப்படி குதிப்பான், அப்படி குதிப்பான், யாரோ ஹீரோ உள்ளக இருக்கான். அதனால் அந்த ஹீரோக்களெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டோமாண்ணா. அதனால தான் பிள்ளைகளோடு கூட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லாவிட்டால் பொம்மைங்க போய் பிள்ளைங்க மனசில் போய் உட்காந்துக்கும் என்பது என்னுடைய தெளிவு. ஸ்தோத்திரம். சரியா இல்லையா? மூன்றாவது ஒரு தலைப்பு தரேன். ஆதியாகமம் 44:33. இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரன். உங்களுக்கு தெரியுமா, யோசேப்பு அதிபர் ஆயிட்ட பிறகு 11 பேரும் அவர்கிட்ட பஞ்சத்திற்கு பசி போக்க கோதுமைக்காக வரும்பொழுது யோசேப்பு அவர்களை கண்டுபிடிச்சிட்ட பிறகு ராகேலுக்கு கடைசியாக இன்னொரு குழந்தை பிறக்கும். அதை யோசேப்பு கிட்ட சொல்ல, யோசேப்பு அதை நினச்சி ஏங்க ஒருவனை பிடிச்சிப்பான், நீ போய் அந்த குழந்தைய கொண்டு வா, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், இவனை அனுப்புகிறேன்னு சொல்ல அந்த சீன் தான் அது. ஏன்னா திடீர்னு நம்ம ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கிறோமா, சிலருக்கு முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது. அதனால தான் நான் இந்த இடத்த உங்களுக்கு சொன்னேன். அந்த சீன் தான் இப்போ படிக்கிறாங்க, படிக்கலாம். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரை கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். அவ்வளோதான். சிமியோன் சொல்லிட்டார், இளையவனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேங்க, அடிமையாக இருக்கிறேன். அதாவது இங்கே இதுக்கு ஒரு தலைப்பு இருக்கு, சிக்கல்களுக்கு பதிலாக. ஹலோ, 3 தலைப்பு இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 4வது ஒரு தலைப்பு இருக்கு, அதுக்கு நேரம் இருந்தால் நான் கொடுத்துட்டு போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். சேத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தோம், நீங்கள் தான் சொல்லணும். சேத் என்றால் பதிலாக, ஈடாக, நியமிக்கப்படுதல் என்று பொருள். பதிலாக, ஈடாக, நியமிக்கப்படுதல் என்று பொருளாகும் சேத் என்று சொன்னார். கவனிங்க, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை செத்து போயிடுறான், அதை நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டு இருக்கிற அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது. இவன் பிறந்துட்டான் பதிலாக. கவனிச்சுக்கிங்க. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? அப்படி பக்கத்தில் திரும்பி பாருங்க, இருக்கிறாங்களா இல்லையா? அன்பு சகோதரனே சகோதரியே கவனிங்க. ஆண்டவருக்கு, கடவுளுக்கு படைத்தவருக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை கொலை உண்ணுட்டான். அவர்கள் தான் யூதர்கள். அந்த கவலையில் அவர் இருக்கும் பொழுது பதிலாக உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் நான் தான் சேர்த்து நேரடியாக வந்துட்டேன். இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? ஓகே, இன்னும் கொடுக்க மாட்டேன்றீங்களா? ஏன்னா இது கொஞ்சம் ஆழமான சிந்தனை. இப்போது 2வது அதில் உள்ள ஒரு ரெவல்யூஷன் சொல்கிறேன். மூத்த பிள்ளை ஆதாம், அவன் செத்து போயிட்டான். எதில் செத்து போயிட்டான்? ஆசையில் செத்துட்டான். சாகிறது எதில் தான்? கவனிங்க, 17 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள ஒரு இனம் புரியா ஒரு ஆசை வரும். ஒரு நடிகனை பார்க்கும்போது அந்த மாதிரி ஆகிட மாட்டேனா?
ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? ஒரு பையனை பார்க்கும் பொழுது அவன் எனக்கு ஒரு பார்ட்னராக வந்துடக்கூடாதா என்று ஒரு இனம் புரியாத ஒரு ஆசை வரும். என்ன வயசு? 17லேருந்து 19. ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு இது எல்லாமே நெகட்டிவான விஷயமே நான் பேசுகிறேன். சில பிள்ளைகளுக்கு ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியரை பார்த்து நான் அந்த மாதிரி ஒரு கேப்டனாக மாறிட மாட்டேனா? நான் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனை மாறிட மாட்டேனா? இது சில நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, பரிசுத்தவான்கள். நான் அந்த அங்கிள் மாதிரி ஒரு பிரசங்கியரை மாறிட மாட்டேனா? அடே அப்பா, ஒரு 3வது தான் வரோம் நாங்கள்லாம் பாரு, அவ்வளோ மோசமாக போயிட்டு நாங்கள். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாதுன்னு? எத்தனை பேர் ஃபஸ்ட்டில் வைக்கிறீங்க? சூப்பர். நண்பர்களே, என் அன்பு சகோதரனே சகோதரி, நம்முடைய ஆண்டவர் இப்படி அந்த அந்த வயசு ஒரு ஆசைப்படும் வயது. ஆதாம் ஆசைப்பட்டு அங்கே விழுந்து போனான். ஆசையில் விழுந்துட்டான். ஆசையை ரொம்ப உற்சாகப்படுத்தி கொடுப்பது தான் பிசாசு. ஆசையை மோட்டிவேட் பண்ணுது. இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டா தேவர்களை போய் ஆடிடுவீங்க, இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் சாவதே இல்லை, இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலும் உன் கண் திறக்கப்படும். அது எப்படி சொல்லுது பாரு. ஆனால் இவர் என்ன சொன்னார்? சத்துருவ, இந்த பழத்தை தொட்ட நீ சத்துருவ. இது அப்பா அம்மா புத்தி. கூடக்கிறவன் சொல்லுவான், டேய் பண்ணுடா, நான் பார்த்துக்கிறேன்டா, என்கரேஜ் பண்ணுவான். இதுதான் சாத்தான். உன்னோடு பழகிறவன் யார் என்று பார்த்துங்க. இதில் நான் நிற்க விரும்பலை, உங்களோட ஆவியானவர் பேசட்டும். பெற்றவங்க இப்படி தான் பேசுவாங்க, அவங்க தான் பெற்றவங்க, வேணாம். ஆனால் கூட இருக்கிறவன் சொல்லுவான், நீ பண்ணுடா, நான் இருக்கிறேன்டா கூடன்னுவான். அவன் தான் சாத்தான். ஆவிக்குரிய மந்தையில் இருக்கக்கூடிய மக்களே, உங்களோடு இருப்பவர்களை குறித்து மிக ஜாக்கிரதையாய், தேவ மனுஷர்கள் இருக்கிறார்களா, உலக ஆலோசனை இருக்கிறதா என்பதை நீங்கள் கொஞ்சம் கிராஃப் பண்ணிக்கிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். எத்தனை பேர் சொல்கிறீங்க எங்களோடு பேசுகிறார் என்று? ஆரம்பிச்சிருக்கிறார், நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டில் நம்ம நிற்கிறோம். இப்பொழுது சேத்து பிறக்க பொழுது, அப்போது ஆதாம் ஒரு மகன், அவன் கொலை ஒன்றுட்டான் ஆசையில். பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு பதிலாக பிந்தின ஆதாம் வந்தார். அந்த அப்பாவினுடைய ஏக்கத்தை எல்லாம் நிறைவேற்றினார். இவருக்கும் டெம்ப்ட் வந்தது. ஆனாலும் அப்பாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார். கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்கள் ஆளுவீங்க. கடந்த காலத்தை சரியாக்கி, நிகழ்காலத்தை பாதுகாப்பாக்கி, எதிர்காலத்திற்காக காத்திருப்பாய், ஆனால் அது உனக்கு பிரகாசமாக இருக்கும். இப்பொழுது பரலோகத்துக்கு சொந்தக்காரராக 3 எழுத்து மனிதன் மாறினார். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். சத்தமே இல்லை. ராமச்சந்திரா சொல்லு. ராமச்சந்திரா, அது முடிந்த பின்னும் என் பேச்சு இருக்கும். அவர் மரித்தார், மரிச்சிட்டா கூட 40 நாள் உபவாசம் இருக்கான் பாருங்க. என்ன யோசிக்க மாட்டேன்றீங்க? சரி, எப்படியோ அப்படியானால் ஒரு சேத்துவை எடுத்துக்கிட்டோமானால், இப்போ 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். அங்கே ஒரு சபை இருக்கிறது, அங்கே ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போது இந்த இடத்தில் நான் நின்று ஒரு கணம் நான் யோசித்தேன். என்ன யோசித்தேன்னு சொன்னால், ஆதாமுக்கு சமாதானம் கொடுப்பது யார்? ஆதாமுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? ஓஹோ, இப்போது ஆதாமுக்கு மட்டுமில்லை, இப்பொழுது ஒரு வெற்றிடம் இருக்குது உலகத்தில். என்ன வெற்றிடம்? தேவனை தொழுது கொள்ள ஆட்களே இல்லை. அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணது யார் தான்? சேர்த்து தான். ஆமானுமால இந்த உலகத்தில் தேவனையாக அறிவிக்க ஆள் இல்லை. சொல்லி பாருங்க, தேவனாக அறிவிக்க ஆள் இல்லை. ஆராதனையாக ஆராதிக்க இன்றைக்கு ஆட்கள் இல்லை. சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதற்கு பதிலாக நீயும் நானும் வந்திருக்கிறோம் என்று சொல்லி பரலோகம் கைத்தட்டுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்பொழுது யோபு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்குள்ள வருது. யோபு 17ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் வேதத்தை திருப்பிக்கிங்க. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு, ஆதாமுக்கு ஒரு குறை இருக்கிறது, எனக்கு பிள்ளை வேண்டும், தேவ ஜனங்கள் பூமியிலே வளர வேண்டும்.
2 குறை இருக்கு ஆதாமுக்கு. ஏன்னா இப்பொழுது ஒரு வெற்றிடம் இருக்கு, 130 வருஷம் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. தேவனை ஆராதிக்க முடியல, தொழுது கொள்ள முடியல, தேவனை அறிகிற அறிவு இல்லை. ஏன்னா உலகம் ஆசையினால் நிரம்பிடுச்சு. எதனால? இச்சை. ஆசை என்பது மென்மையான வார்த்தை, இச்சை என்பது கரடு முரடான வார்த்தை. அப்படியானால் ஆதாமு எதில் விழுந்தானோ அது என்னவாயிடுச்சு? மூடிக்குச்சு. இச்சை. இருக்கீங்களா இல்லையா? சத்தமே காணுமே. இருக்கீங்களா இல்லையா? அப்படி சொல்லுங்களேன். ஓகே. இச்சை. அந்த இச்சை வரும்பொழுது மனிதனுடைய எதிர்காலம் இருண்டு போயிடுது. நிச்சயம் எதிர்காலம் இருண்டு போயிடும். இச்சை, ஆசை, அது உன் எதிர்காலத்தை சூன்யமாக்கிடும். கவனிச்சுக்கிங்க. ஆடை ஒருவரின் ஆளுமையை காட்டும். இந்த ட்ரெஸ்ஸு எதை காட்டுகிறது? எழுதி பாருங்க, புரியும். இல்லை காத்துல போயிடும். ஆடை ஒருவரின் ஆளுமை. செகண்ட், கலாச்சாரம். தேர்டு, எளிமை மற்றும் தனித்தன்மையை வெளிப்படுத்தும் அடையாளம் தான் எது? ஆடை. சொல்லி பாருங்க. ஒருவரின் ஆளுமைங்க. இந்த ட்ரெஸ்ஸை வச்சே கண்டுபிடிச்சலாம் இவர் தான் அது. அது அவருடைய ரூலிங்கை காட்டும். ஆளுமை. ஒரு டிரைவர்னா அவர் டிரைவரை காட்டும். ஒரு ஊழியக்காரனா ஆளுமை. ஒரு ஒர்க்கர்னா அந்த ட்ரெஸ் அவர் காட்டும். அதனால தான் கம்பெனிக்கு போலீஸ்காரர்களுக்கு போலீஸ்லேயே 3 விதமான போலீஸ் இருக்குது. ஒன்று ஆர்மி இருக்குது, இன்னொன்று டிராஃபிக் இருக்குது, இன்னொன்று லா அண்ட் ஆர்டர் இருக்குது. சரியா? எல்லாருக்குமே அந்த ட்ரெஸ்ஸு தன்னுடைய ஆளுமையை காட்டுகிறது. என்ன சத்தமே இல்லை? நான் இன்னும் புதுசாக சொல்கிற மாதிரி நீங்கள் மிரண்டு பார்க்குறீங்க. என்ன? ஆடை ஒருவரின் ஆளுமை, கலாச்சாரம், எளிமை மற்றும் அவருடைய தனித்தன்மையை சுட்டி காட்டும். அப்படி போடுங்க ட்ரெஸ்ஸை. பெண்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னால் இன்றைக்கு இச்சை எதில் நிறைஞ்சிருக்கு? ட்ரெஸ்ஸு. அவங்க நல்லவங்க தான், ஆனால் இதை காட்டி பார்க்கும் கண்களுக்கு இச்சையை தூண்டும்படி இந்த ஆடையை உடுத்தாதீங்க என் அன்பு மகளே, மகனே. யோபு 17:3 இப்படி சொல்லுகிறார். படிக்கலாம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. ஆம். கவனிங்க. இப்போ சேர்த்து ஆதாமுக்காக பிணைப்பட்டார். ஹல்லேலூயா. அப்பா உனக்கு ஆறுதலாக நான் வந்துட்டேன். அப்பா தேவனை தொழுது கொள்ள நான் வந்துட்டேன். ஹல்லேலூயா. என் காரியத்தை உண்மையில் போட்டுக்கொண்டு பிணைப்படுவாராக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமொழிகள் 6:1 பாருங்க. என்னோடு கூட அந்த பிணைப்பை பற்றி ஒரு ஒத்த வாக்கியம் அங்கே இருக்கு பாருங்க. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு போதும். பிணைப்பட்டு. இங்கே நான் நிற்க விரும்பல. கவனிங்க. என்னோட கூட நீங்கள் ஒவ்வொருவரும் சேர்த்து போல அப்பாவோடு பிணைப்படணும் என்று சொல்லி இந்த வசனம் வருகிறது. பிரைஸ் காட். என்ன படுங்க? யாரோடு கூட? எத்தனை பேர் சொல்கிறீங்க? சத்தியம் பண்ணலாம் இன்றைக்கு. என் ஃபேமிலி, எங்கள் அப்பாவோடு கூட நான் பிணைப்படுவேன். எங்கள் அப்பாவுக்கு 2 பாரம். ஒன்று, கவனிங்க, இன்னும் கொஞ்சம் உங்களை ரகசியத்துக்கு நேரம் நடத்திட்டு போக என்னுடைய ஆவி விரும்புது. நான் எங்கள் அப்பாவுக்காக பிணைப்பட்டிருக்கிறேன். நம்பர் 1, அவருடைய துக்கத்தை போக்க வேண்டாம். நம்பர் 2, அவர் கடவுளுடைய சந்ததியாக பெருகுவதற்கு நான் தேவைப்படுகிறேன். அந்த சந்ததி என்ன சந்ததி? ஆதாம் சந்ததி கடவுளின் சந்ததியாக வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு குரலை கொடுத்தார். 11:28 மத்தியவில் கவனிங்க. என்னோட பாருங்க. வருத்தப்பட்டு எல்லாரும், ஏன்னா நான் உங்கள் பாரத்தை சுமக்கும்படி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இப்போ பிணைப்பட வந்திருக்கிறேன். ஏன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது? தோள் கொடுக்க முடியாது, உன்னால் வாழ முடியாது. நான் வந்திருக்கிறேன். உங்கள் தோளும் என் தோளும் சேர்ந்து சுமப்போம். இப்போ சேர்த்து உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ சேர்த்துக்கு என்ன தலைப்பு கொடுத்தோம்? மரணத்திற்கு பதிலாக. எபிரேயர் 12
4ஆம் அதிகாரம் 14வது வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப தெளிவாக பேனை எடுத்து வச்சு கீழ்கோடிட்டு கொள்ளுங்கள், அண்டர்லைன் பண்ணி படிங்க. வானத்திற்கு ஏறினவர் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் கவனிங்க. கடவும். மகா பிரதான ஆசாரியர், அதாவது வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும், தேவ மக்களுக்கு தெரியும், யாரும் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே போக முடியாது, போனாலும் மகா பரிசுத்தக்குள்ள ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது, ஒருவரும் அவரோடு கூட பேச முடியாது. ஆனால் இப்பொழுது சேத்தாக வந்தவர் நமக்காக, இப்பொழுது நம்முடைய பாரங்களை அவர் மேல் போட்டுக்கொண்டு இப்பொழுது மகா பிரதான ஆசாரியராக வானங்கள் வழியாக போனவர். படிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். நம்மை போல், அதுதான் ரொம்ப முக்கியம், உதவி செய்பவர். பதிலாக நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனாவது வசனம் முடிச்சிருக்கீங்க? 16 முடிச்சிடுங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். நம்மை அவர்கிட்ட நெருங்க பண்ண அவர் பூமியில இறங்கி வந்து நமக்கு பதிலாக நின்றிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆகவேதான் நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் அப்படி திருப்பி பாருங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. பதிலாக ஆக வேண்டியதாய் இருந்தது. அது அந்த இடத்துல அப்படி போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர்? நம்ம இங்கே பாருங்க, வளர்ந்தவர்களோடு நான் பேசுகிறேன். அந்த இடத்துல அப்படி போட்டால் நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் திறந்து பாருங்க அந்த இடத்த. என்ன தம்பி, என்ன சொல்றீங்க? யாருக்கு உதவியாக ஒப்பாக மாறினாரா? அற்புதம் அல்ல அந்த இடம்? திரும்ப ஒரு முறை. அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியரா இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஆகவே ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. இங்க பாருங்க, இதுக்காக தான் அவர் வந்தாரு. நம்முடைய சோதனையை போக்குவதற்கு, நம்முடைய சோதனையை சகிப்பதற்கு, நம்முடைய சோதனையில் நமக்கு உதவி செய்வதற்காகவே இந்த பூலோகத்துக்கு வந்தார். நமக்கு பதிலாக இந்த உலகத்தில் அந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. தோத்துரா. ஹல்லேலூயா. என்ன சத்தமே இல்லையே? இந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு யார் வர முடியாதுங்க. நீங்களாம் ஐசியூக்கு போனீங்கன்னா தெரியும், அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. அவர் மட்டும்தான் நமக்கு துணையாக இருப்பார். அதனால தான் அந்த இடம் ரொம்ப அழுத்தமாக சொல்லுது. அந்த லாஸ்ட் ஒன் 18வது வசனம் என்ன சொல்லுது? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். கையை தட்டி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு கையை தட்டாதீங்க, கையை தட்டி கூப்பிடுங்க. இங்க கை தட்டாது, என்ன கூப்பிடாத, நான் வர மாட்டேன், எனக்கு வேலை நிறைய இருக்கு. நீங்க போய் அக்காவை கூப்பிடு, தங்கச்சி கூடு, தம்பியை கூடு, அண்ணனை கூடு, மாப்பிள்ள. இயேசு நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். அண்ணே, இயேசு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். சோ நம்பர் 1 சேத் பதிலாக. அப்போ யோபு கேட்ட கேள்வி என்ன? எனக்காக பிணைப்படுபவர் யார்? இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து எம்பெருமான். இந்த பூலோகத்தில் அவர் நமக்காக சோதிக்கப்படுகிறவர்களை விடுவிக்க மாத்திரமல்ல, தேவனை தேடுபவர்களுக்கு தேவ சன்னிதானத்திற்கு கொண்டு போகக்கூடிய சேத்தாக இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆராதிக்கப்படத்தக்கவர் அவர்.
ஒருவரே. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அதனால் என் அன்பு மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன தம்பி, எவ்ரிடே ஒரு 2 கிலோமீட்டர் நட தம்பி. காசு கொடுக்காமல் ஜிம்முக்கு போங்க தம்பி, ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். The second one சோதனையில் பதிலாக. இப்பொழுது ஆபிரகாமுக்கு 2வது தலைப்பை பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு சிக்கல். நம்ம அந்த பேசேஜ் படிச்சிட்டோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12, 13. இப்போது சங்கீதம் 40, 6வது வசனம். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல். அவர் அதை விரும்பலைங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. சோதனையில் பதிலாக எழுதியிருக்கிறது, நான் வருகிறேன். பாருங்களேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? கடவுளுக்கு கூட எழுத்து தெரியும், மொழி தெரியும். ஞாபகம் வச்சுக்கீங்க. ஸ்தோத்திரம். என்னவோ நாங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டோம் எழுத்த மொழின்றீங்க. அது பரலோகத்தில் எழுதியிருக்காங்க பாருங்கள். புஸ்தகத்தில் என்னை குறித்து அதை கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். நீங்கள் தம்பி, அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதை புரிஞ்சுக்கிங்க. எல்லா எழுத்தெல்லாம் அவருக்கு தெரியும். அவர்தான் எழுத்து. அதனால் மக்களே, புத்தகத்தை அவதூறாக காலால் மிதிக்கிறது, கண்ட இடத்துல போடுறது, இது கூடாது. என்னால் தெய்வம், புத்தகம் தெய்வம். அதுதான் உன்னுடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கிறது. புத்தகம், எந்த புத்தகம் வந்தாலும் அது எடுத்து படிங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். ரைட்? என்னோட கூட இந்த இடத்துல புஸ்தக சுருளில் என்னை பற்றி எழுதியிருக்கிறது. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஓ ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பாருங்களேன், எழுதியிருக்கிறது நான் பார்த்தேன். நீங்கள் பாருங்கள், வேதம் படிக்கும் பொழுது உங்களோடு கூட என்ன பேசுகிறது, எதை பற்றி பேசுகிறது, என்ன சொல்ல வருது, அதை கவனிங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளெல்லாம் உட்கார்ந்து வேதம் படிக்க சொன்ன படிங்க, தப்பே இல்லை. ஏதோ சொல்ல வருகிறார், அதை கண்டுபிடிங்க. உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் பதிலாக. அப்போ அந்த பதிலாக என்ற வார்த்தையின் ஆழம் ஏசாயா 30:21 போங்க. 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், இங்க பாருங்க, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கவனிச்சிங்களா? ஆபிரகாம் என்ன சத்தமே காணோம்? நீங்க தாங்க ஆபிரகாம். ஹலோ, கத்தியை தூக்காத, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத, இந்த பார் பின்னாடி திரும்பி பார் என்ற சத்தம் கெடுக்கும் படிக்கத்தான் உன்னுடைய சோதனையில் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? நீங்கள் ஆபிரகாம் கிட்டேருந்து வரணும். டைரெக்டாக நீங்கள் ஏசாயா போனீங்கன்னா புரியாது. ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஆபிரகாமே, உன் பிள்ளையை வெட்டாதே, உன் கண்களை பின்னிட்டுப்பா. அதுதான் இந்த இடத்துல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அதுதான் நம்முடைய சோதனையில் பதிலாக வந்தது. ஹல்லேலூயா. கொரிந்தியரின் புத்தகம் 1 கொரிந்தியர் 10:13. இது கொஞ்சம் நான் நிறுத்தி பேசுவதற்கு எனக்கு சமயம் இல்லை. குறிப்பு எடுத்துக்குங்க, கோர்த்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல். ஹலோ, உங்களுக்கு வர சோதனை என்ன சோதனை தான்? என்ன சோதனை? கொஞ்சம் திருப்பிக்கிங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேற சோதனை, பண்ணிக்கு வர சோதனை, மாட்டுக்கு வர சோதனை நமக்கு வராது. நமக்கு வர சோதனை என்ன சோதனை தான்? பேய்க்கு வர சோதனை நமக்கு வராது பிரதர். நமக்கு வர சோதனை என்ன சோதனை தான்?
என்ன ஒன்றும் புதுசு இல்லை, எனக்கு மனுஷனுக்கு வர சோதனை தான் எனக்கு வந்திருக்குதுன்ற மனநிலை உங்களுக்கு வேண்டும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தொடர்ந்து தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் ஆபிரகாமுக்கு உண்டாக்கினவர், ஆதாமுக்கு உண்டாக்கினவர், இயேசு கிறிஸ்துக்கு உண்டாக்கினவர் உனக்கும் எனக்கு உண்டாக்குவார். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. சத்தமே இல்லை. கொஞ்சம் பழகுங்க சதானந்தம், கொஞ்சம் பழகுங்க தேவனோடு, தேவனை புரிஞ்சுக்கிங்க ப்ளீஸ். ஒரு விக்கிர ஆராதனை மாதிரி இயேசு கிறிஸ்து ஆராதிக்காத தம்பி ஏதோ போனோமா ஆமேன் பிதா சுதன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆமேன் வேண்டாம். அவரை புரிஞ்சிக்க, அதுதான் ஆராதனை. தம்பி, ஆகவே வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது உனக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக உதவியாக வருகிறவர், சோதனையில் பதிலாக உனக்கும் எனக்கும் வருகிறவர் வந்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோதனையில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது ஹலோ உங்களை நம்புறார். அவருக்கு நீங்கள் பதிலாக வருவீர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் பாஸ்டருக்கு பதிலாக வந்துட மாட்டீங்களா? அவரோடு கூட கொஞ்சம் ஜெபம் நடத்த பதிலாக வந்துட மாட்டியா? அவரோடு கூட பாடுவதற்கு கொஞ்சம் பதிலாக வந்துட மாட்டியா? அவரோடு கூட கொஞ்சம் பதிலாக வந்துட மாட்டியா? இப்போ நான் யோசிச்சுருக்கேன், இப்போ ட்ரெயினில் யாரெல்லாம் இந்த கோச்சில் இன்சார்ஜாக போடுறது, டிடிஆர் கிட்ட பேசுறதுக்கு அதுக்கு ஒரு தனி நாலேஜ் வேணும். பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பதிலாக. அப்படியானால் தேவன் ஒருவனை தேர்ந்தெடுப்பதற்கு ரீசன் என்ன? பதிலாக. ஹல்லேலூயா. பதிலாக. பரிசுத்தவான்கள் மரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அந்த பரிசுத்தவான்களுக்கு பதிலாக இன்றைக்கு பரிசுத்தவான்களை தேவன் தெரிந்தெடுக்கும்படி இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடைசியாக நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். ஆக செகண்டில் சோதனையில் பதிலாக வந்தவரை பார்த்துட்டீங்களா? ஹலோ, பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? சோதனையில் பதிலாக வந்திருக்கிறார். த தேர்ட் ஒன், ஆதியாகமம் 44:33. இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடு கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். நான் அடிமையாக இருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை. போதும் 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 போதும். இது ஒரு சிக்கலான ஒரு சீன் தான். ஆல்ரெடி அப்பா ஒரு இளையவனை விட்டுட்டு இருக்கிறாரு. திரும்ப ஒரு இளவனை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும்னு சொல்கிறத ஒரு சிக்கல். அப்பா கிட்டேருந்து பெஞ்சமின் என்ன பண்ண முடியாது, வாங்கிட்டு வர முடியாது. அதுக்கு இவர் ஒரு அடமானமாக மாறுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு எனக்காக அடமானமாய் மாறினார், மீட்கும் பொருளாக மாறி போனார். இப்போது சிமியோன் பெஞ்சமினை மீட்க இப்பொழுது இவர் பிணையாளியாய் மாறி போயிட்டார். ரைட், ஓகே. மூன்றாவது, சிக்கல்களுக்கு பதிலாக. என்ன ஒரு பெரிய சிக்கல் கவனிங்க. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பெரிய சிக்கல் என்ன சொன்னால், எந்த மாற்றமும் இல்லையா, அங்கே இருக்கும்போது அப்படி தான் இருந்தால் இங்கே இருக்கும்போது இப்படி தான் இருக்குது. நீங்கள் எதை தேடுறீங்கன்னா உலக பிரகாரமானதை கிறிஸ்துவுக்குள் தேடிட்டு இருக்கிறீங்க. என்ன உலக பிரகாரமானது? நான் அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இங்கேருந்து அப்படியே தான் இருக்குது. இங்கே வேறங்க என்ன வேற? ஏசாயா 55:13 கொஞ்சம் வேதத்தை திறந்து திருப்பி பார்த்துக்குங்க. ஏசாயா 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இதுதான் இங்கே மாறும். இங்கே கிறிஸ்துவத்தில் இங்கே பாருங்க, இதை மாற நீங்கள் பிரயாசப்படுங்க, மற்றதெல்லாம் மாறி போய்விடும். ஹல்லேலூயா. ஹலோ, மனிதன் மாறிவிட்டால் எல்லாம் மாறிவிடும்.
அப்போ கிறிஸ்துவ ஒன்று செய்து மனிதனை மாற்றுகிறது. உலகம் அதை செய்யாது. உலகம் உன்னை மாற்றும், வேற மாதிரி மாற்றும். ஆனால் இங்கே டோட்டலி உன்னை ராஜாவாக மாற்றுகிறது. இங்கே உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. இங்கே கிறிஸ்தவம் உன்னை வேற மனிதனாக மாற்றுகிறது. காஞ்சேரிக்கு பதிலாக மறுபடியும் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருகச்செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். முட்செடிக்கு பதில் தேவதாரு, காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி. இது கர்த்தருக்கு கீர்த்தியாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, இங்க பாருங்களேன், மனிதனாக வந்தார், அவர் நீதிமானாக உயிர்த்தெழுந்தார். முள்ளுக்கு பதிலாக தேவதாரு, காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி. இந்த வசனம் எப்போ நிறைவேறும் என்று சொன்னால், இந்த வசனம் ஆயுதவர் அரசாட்சியில் இஸ்ரேலுக்கு நிறைவேறும். இந்த வசனம் 100% நிறைவேறும். அதாவது வனாந்தரங்கள் எல்லாம் வீடுகளும் மாளிகைகளாக மாறிடும். ஆனால் இங்கே வனாந்தர வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறும் என்பது வெளிப்பாட்டின் தீர்க்க தரிசனம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் வாழ்க்கை மாறி இருக்கே. நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க? முட்செடி இப்போ என்னவா மாறி இருக்கு? தேவதார், தேவ மனுஷனாக மாறி இருக்கே. காஞ்சோரி என்ன எரிச்சல். நீங்கள் எத்தனை பேர் காஞ்சோரி பார்த்துருக்கீங்க? அந்த இலை பட்டால் என்ன பண்ணோம்? பூனை காஞ்சான்னு வாங்க. இந்த சைடு பூனை காஞ்சான், அது தொட்டாலே எரியும். சிலரை இங்கே பாருங்களேன், போய் தொட்டு பார்த்தா தான் தெரியும். ஓ பயங்கரமான ஆளுப்பா அந்த ஆளு. அப்பா ஒரு டைலாக் சொல்கிறேன் கேளுங்களேன். பிரச்சனை உள்ளவர்களும் தூரம் வைக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாரு டைலாக். தொட்டுப்பார், அப்போ தெரியும். கிட்ட போனதான் தெரியுது. ஓஹோ அப்படிப்பட்டவரோ, அம்மா பயமா இருக்கு. தொட்டுப்பா தெரியும். காஞ்சோரிகளை என்னவா மாத்துறாரா? மிருது செடியா? ஹல்லேலூயா. தம்பி, கிறிஸ்துவத்தில் இதுதான் மாறும். வேற ஒன்று மாற்றத்தை நீங்கள் தேடுவீர்களானால் நீங்கள் ஏமாந்துருவீங்க. அது செகண்டரி. கிறிஸ்துவத்தில் ஒன்று நடக்கும். இங்கே உன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நான் எத்தனை செய்தி கேட்டாலும் மாற மாட்டேன், எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நானாக இருப்பேன்னு சொன்னால், வசனம் சொல்லுது உன்னை தூர வச்சு தான் பார்க்கணும். பதிலாக சேத் எதுக்கு வந்தாரு? பதிலாக தான். என் அன்பு பெரியவர்களே, என் அன்பு சிறியவர்களே, என் அன்பு குடும்ப பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகும்போது பதிலாக தான் போகிறீங்க. ஞாபகம் இருக்கட்டும். பதிலாக. யாருக்கு பதிலாக? அந்த குடும்ப தலைவிக்கு, அந்த குடும்ப தலைவனுக்கு பதிலாக, மாமனாருக்கு பதிலாக, மாமியாருக்கு பதிலாக. தோத்துறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. வளர்ந்தவங்க, வளர்ந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம். நமக்கு அவர் எப்படி இருக்கிறார்? 3:18 பாருங்களேன். நமக்கு அவர், ஆதியாகமம் 3:18, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். கவனிச்சிங்களா? ஆதாமுக்கு இந்த நிலம் எப்படி ஆகிப்போச்சு? என்ன சத்தமே இல்லையே? முள்ளும் குறுக்கும். அதனால தான் மத்தேயு 27:29 சொல்லுது, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி. அதனால தான் முள் நிறைந்த மனிதனுக்கு இவர் முள்ளை ஏற்றுக்கொண்டு உன்னை மிருது செடியாக இயேசு மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எதோ வேறு சிந்தனையில் இருக்கிறீங்க, நான் பொறுப்பில்லை. ஹலோ இங்கே பாருங்க. ஹலோ என்னை பார்க்குறீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? நான் மைக்கை இங்கே மாட்டிட்டாலே கொஞ்சம் நிதானமாக தான் வண்டி போகும். கவனிங்க, அவசரமான போயிட்டு வரலாம். கவனிங்க. ஏதேனுக்கு பிரச்சனையாக இருந்தால் ஆதாமை ஏதேனை விட்டு துரத்திட்டார், தூரமாக வச்சு பார்த்துட்டார். பிரச்சனைக்குரியவனையும் தூரமாக வச்சுட்டாரு. பிரச்சனையும் என்னை விட்டுருப்பா, சேர்த்து வருவான். அன்றைக்கு நாங்கள் சேர்ந்து வாழறோம். ஹல்லேலூயா.
பிரச்சனையும் பிரச்சனைக்குரியவன் தூரமாயினா ஆதாமுக்குரிய பிரச்சனை என்ன பண்ணிட்டாரு? எப்படி வச்சாரு? போடா, முள்ளுக்கு போடா. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசினால் முள்ளுக்கு பதிலாக தேவதாரு, காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்க கர்த்தர் செய்யட்டும். ஹல்லேலூயா. அவர் மாறாவிட்டால் இன்னும் இயேசுவுக்கு நீங்க என்ன வைங்க? அவர் நெற்றியில முள்ளு வைங்க, இன்னும் குத்திக்கிட்டே இருங்க. வேதனையை மாறுவதற்காக அவர் வேதனைப்பட்டார். உன்னுடைய முள் நிறைந்த வாழ்க்கையை மாற்றுவதற்காக அவர் முள்ளை ஏற்றுக்கொண்டார். இன்னுமா வேதனைப்படுத்த போறீங்க? இதெல்லாம் 40 days வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தியானிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்பாவுடைய அன்பை தான் தியானிக்கிறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு 40 நாள் வேணும்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு 21 நாள் வேணும்? புரியலையே. மற்ற சபையிலலாம் காலையில் வைக்கிறாங்க ஐயா, நீங்களும் வைக்க மாட்டீங்களா? மாலையில் வைக்கிறாங்க ஐயா, வைக்க மாட்டீங்களா? அது எதுக்கு அந்த வேதனை போய் பார்க்குற? முள்ளை போய் திறந்து எதுக்கு பார்க்குற? ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம், ஒரு முறை மீட்கப்பட்டோம். அஸ்திபார உபதேசத்தை திரும்ப திரும்ப போடாதீங்க. பூரணராகும்படி கடந்து போங்க. இயேசுவின் நாமத்தினால் சபைகள் கடந்து போகட்டும். சுற்றி சுற்றி இங்கே கீழே வருது, மேலே போகட்டும். உங்களை பார்த்து யாருன்னு கேட்டா இயேசுவின் நாமத்தை கடந்து போன்னு சொல்ல, பூரணராகும்படி கடந்து போ. இயேசு உனக்காக எனக்காக பதிலாக வந்தது போதும். நான் அவருக்கு இப்போது பதிலாக மாற பூரணப்பட வேண்டும்.